என்ன ஒரு யோசனையாக இருக்குது? ஏதாவது பிரச்சனையாகுமோ? அதான் நமக்கு இப்படி தோணுதோ? ரெடியும் ஆகிட்டோம், ஆனால் இன்னும் போக வேணான்றதே உள் மனசு சொல்லுதே. ஏன் அப்படி சொல்லுது புரியலையே. அவுச். ஏய் பொண்டாட்டி, நான் தான். எதுக்கு இப்படி கத்துறேன்? நீங்கன்னா கத்த மாட்டேனா? திடீர்னு வந்து இப்படி பிடிக்கிறீங்க, பயமாக இருக்காது? நம்ம ரூமில் என்ன தவிர வேறு யாரையும் வந்து ஒன்று பிடிக்க போகிறா? சரி விடுங்க, அதை வந்து பிடிச்சிட்டிங்களா, விடுங்க. அதான் விடுங்க விடுங்க தான் தூக்கிக்கிட்டே இருக்கீங்க, அடி வாங்க போகிறீங்க, விடுங்கன்னு. நான் சொன்னது தான், விடுங்கன்னா நான் தூக்க தான் செய்வேன். அதுக்கப்புறம் இஷ்டம். சரி நான் சொல்லலை, அப்புறம் ஒன்றும் இல்லை. அதான் நீங்களும் க்ரீன் கலராக போட்டிருக்கீங்க. இங்கே பாருங்களேன், என்னோடய ட்ரெஸ்ஸும் க்ரீன் கலர், சேம் பிஞ்ச். ஆட ஆமாம்ல, 2 பேரும் ஒரே கலரில் போட்டிருக்கோம் பாரு. நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சாக்லேட் எனக்கு நீங்கள் தான் தரணும். சாக்லேட் தாங்க. அதெல்லாம் தர முடியாது பொண்டாட்டி, தர முடியாது. தான் நீங்கள் இவ்வளோ கஞ்சூஸா? ஒரு சாக்லேட் வாங்கி தர மாட்டிங்களா? சரி போங்க, நானே வாங்கி தரேன். கஞ்சூஸ். ஏய், யாரை பார்த்துட்டு கன்ஃபியூஷன் பொண்டாட்டி? சாக்லேட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் தரணும், நமக்குள்ளே கிடையாது, புரியுதா? நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, அப்புறம் நம்ம எப்படி சாக்லேட் தருவோம்? அப்புறம் நாம புருஷன் பொண்டாட்டி, புரியுதா? புருஷன் பொண்டாட்டிலாம் சாக்லேட்ஸ் தரக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. ஓ, அப்போ வேறு என்ன தருவாங்க? புருஷன் பொண்டாட்டி ஒரே கலரில் போட்டால் கிஸ் தான் தரணுமா? நான் வேணா நிறைய வச்சுருக்கேன், தரட்டுமா? எனக்கு தேவையில்லை. அப்புறம் பொண்டாட்டி அதில் நான் கன்ஃபியூஸே இல்லடி, நான் நிறைய தருவேன், நிறைய நிறைய தருவேன், வாங்கிக்கோ. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வேண்டாம், புரியுதா? சொல்லக்கூடாது, ஓகே? நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். நீ ஊருக்கு வர அவசரத்தில் உன் ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் அவசரமாக தைச்சி வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அன்றைக்கி ஊர்லேருந்து வரும்போதும் நீ கை வைக்காத ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்து, இப்போயும் அப்படி தான் போட்டுட்ருக்க. ஏன் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்தா டெய்லர் கை வச்சு தர போகிறாரு, நீ அவ்வளோ அவசரமாக வாங்கிட்டு வந்த? ஏய், நீங்கள் ஓட்டுறீங்களா என்ன? ஏய், நான் சீரியஸாக கேட்குறேன். இது ரெண்டுமே ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு, கை வைக்கலன்னு அசிங்கப்படுத்துறீங்க. ஸ்லீவ்லெஸ்ஸா? நீ எதுக்கு அது போடுற? இது ரெண்டுமே என்ன சொல்கிறது, இது லாவண்யா, பிரகதி என்கிட்ட 3 பேர்கிட்டையும் இருக்கிற ட்ரெஸ்ஸு. அவளுங்க மோஸ்ட்லி சுடிதாரில் கை வைக்க மாட்டாளுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேரிங்காக போடுற சில சுடிதாரில் இருக்காது. எனக்காக சில சுடிதாரில் கை அக்செப்ட் பண்ணிப்பாளுங்க, அவளுக்காக நான் இப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன் நீ அவங்க மாதிரி ட்ரெஸ் போடுற? இல்லை அங்கிள், ஸ்பெஷல் ஒகேஷன், ஸ்பெஷல் டே, கல்ச்சுரல்ஸ், அது மாதிரி ஏதாவது 1-2 ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவோம். அது எங்களோட ஹேபிட் ஆகிடுச்சு. அதனால் ஒரே கலர் ஒரே டிசைன் இப்படி டிட்டோவாக தான் போடுவோம். அதனால் ஸ்டிச்சிங் கூட அப்படியே தான் இருக்கும். அதனால் அவங்க கை வைக்க பிடிக்காது. ஷால் லென்த்தாக இருக்கிறதுனால எனக்கும் பிரச்சனை இல்லை, அதனால் நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓ அப்படி, ஓகே ஓகே. சரி விடுங்க, நான் போய் மாற்றிட்டு வரேன். ஏன் போய் மாற்ற போகிறேன்? அதான் உங்கள் ரியாக்ஷன்லேயே தெரியுது இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலன்ட்டு. அப்புறம் என்ன? சரி விடுங்க, நான் போய் மாற்றிட்டு வரேன். நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்குன்னு என்ன இப்படி பண்ணுற? அம்மா, நீங்கள் சும்மா கேட்பீங்களா நிஜமாக கேட்பீங்களான்னு கூடவா தெரியாது உங்களுக்கு? இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறது பிடிக்கல, தெளிவாக தெரியுது. விடுமா, நான் போய் மாற்றிட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா நான் போய் மாற்றிக்க ரெடி, விடு. சாரி டி, ஆனால் அது என்னன்னு தெரியல எனக்கு. உன்னை ஆஃப் சாரியில் மட்டும்தான் பார்க்கணும்னு தோணுது, அதுலேயே பார்த்துட்ருக்கணும்னு தோணுது. வேறு என்ன போட்டோன்னா எனக்கு சொல்ல தெரியல, சாரி டி. இப்போ ஆஃப் சாரி கட்டணுமா? சரி விடுங்க, கட்டிட்டு வரேன். பரவாயில்ல விடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விடுங்க, கட்டிட்டு வந்துடுறேன், அப்புறம் டைம் ஆகிட போகுது. ஆஃப் சாரி கட்டிக்கோ, ஆனால் ரெஸ்டாரண்ட் போகணுமா? ஏம்மா, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லடி, எனக்கு இப்போ என்னவோ எங்கேயும் போகாமல் நான் வீட்டிலேயே வச்சுக்கணும்னு தோணுது. சாரி, கோச்சிக்காத. அது என்னவோ ரெஸ்டாரண்ட் போக வேணான்னு சொல்லுது, போகாமல் இருக்கலாமா? என்ன நம்ம யோசிச்சுட்டு இவங்க யோசிக்கிறாரு? 2 பேருக்கும் ஒரே வியூவில் தான் இருக்குது. ஏதாவது பிரச்சனை வருமோ? போகாமல் விட்டுடலாமோ? என்னம்மா இப்போ இப்படி சொல்கிறீங்க? அவள் வேறு ரெடி ஆகிட்டுருக்காளே, அவளுக்கு கேன்சல் தெரிஞ்சால் ஊரை கூட்டிடுவாம்மா, அவள் வேறு மாதிரி பிரச்சனை பண்ணுவாளேம்மா. எல்லாம் புரியுதுடி, ஆனால் என்னவோ சொல்லுது போக வேண்டான்ட்டு, அதான் கேட்டேன். சாரி, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன். ஏய், எதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு போக வேண்டான்னா போக வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வெளியே போக பிடிக்கலல்ல, அப்போ போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போதுமா?
உனக்கு வருத்தமாக சோகமாக கோவமாலாம் இல்லையா? எனக்கு எதுவுமாவும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கேன். நிஜமாக இப்போ நான் கூட்டு போகலன்னு எந்த வருத்தமும் இல்லை. இல்லைம்மா, எனக்கு உங்கள் கூட இருக்கணும். அது வீடாக இருந்தானே வெளியவாக இருந்தானே எனக்கு உங்கள் கூட இருக்கிறது போதும். போதுமா? அது எங்கே இருந்தாலும் ஓகே. வீடுனா இன்னும் சந்தோஷம்தான். போதுமா? நிஜமாக கொண்டாட்டி என்னை சமாதானப்படுத்த சொல்லலையே. இல்லைம்மா, உங்கள் கூட இருக்கிறது தானே சந்தோஷம். போதுமா? லவ் யூ கொண்டாட்டி. தேங்க்ஸ் டி கொண்டாட்டி, நான் புரிச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி, ஐயோ அதுவும் சொல்லக்கூடாது, தெரியாமல் ரெண்டு சொல்லிட்டேன். ரெண்டுத்தையும் அழிச்சிட்டேன். என்ன நீங்கள் பண்ண எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். இப்போ என்னை இறக்கி விடுங்க ப்ளீஸ். எனக்கு உன்னை இப்படி வச்சுக்கிறது தான் பிடிக்குது. நீ அது வேண்டான்ற எனக்கு புரியல. நீ கிட்டே இருக்கணும், அது நீ புரிஞ்சிக்க மாட்டேற. அம்மா, பக்கத்தில் இருந்தாலும் நான் கிட்டதாம்மா இருக்கேன். இவ்வளோ கிட்ட இருக்கணுன்ற அவசியம் இல்லைம்மா. நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆனால் நீ கல்நெஞ்ச காரி தாண்டி கொண்டாட்டி, நீ இவ்வளோ கல்நெஞ்சா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? புரியல. எதுக்கு? உன்னை ஏர்போர்ட்டில் பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? உன்னை அப்படியே அப்படியே ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். என்னை பார்த்தோன்னே ஆசையாக ஓடி வந்து ஹக் பண்ணி கிஸ்லாம் கொடுப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ உங்கள் அண்ணனை மட்டும் கொஞ்சிட்டு உங்கள் அண்ணன் கிட்ட மட்டும் பேசி அப்படியே தள்ளி நின்றுல. அது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? ஆனால் உனக்கு உங்கள் அண்ணனா நானானா உங்கள் அண்ணன் மட்டும்தான் இல்லை, என்னை தூக்கி போடுறல அந்த இடத்துல. நீங்கள் கூட தான் பணமா நானான பணத்தை எடுக்கிறீங்க, என்னை தூக்கி தானே போட்டீங்க. என்ன பண்ணுறீங்க? நான் என்ன உங்களுக்கு இதுவா? இப்படி அப்படி உருட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்ன புரியல. ஏன்டி பணம் முக்கியம் பணம் முக்கியம்னு சொல்கிற? நமக்காக தானே போனேன். நீங்கள் போனது உங்களுக்காக. எனக்காகன்னு சொன்னீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். உனக்காக தான் நான் போனேன். இல்லை, சொல்கிறேன்ல. இப்போ இதுலேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் வேணாம். நம்ம அதை பற்றி பேசும்போது அப்போ சண்டை போட்டுக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம அதை பற்றி பேச வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல, விடுங்க. என்னடா மாப்பிள்ள, கிளம்பலாமா? டே இல்லை, போகணுமான்னு தோணுதுடா மச்சான். என்னன்னு தெரியல, போவேணான்னு விமான சொல்லுது. நீ என்னம்மா என்ன பால் மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்க ரெண்டு பக்கமும். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே தூக்கி வச்சுப்பேன். சரி, இறக்கி விடு. அண்ணா இருக்கா, நான் சொல்லியிருக்கேன்ல உன் மாதிரி இதெல்லாம் பண்ணாதன்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சொல்லியிருக்கேன்ல. இங்கே பார், யாருக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நான் பண்ணுறதை யாருமே தடுக்க முடியாது, புரியுதா? அதுலேயும் குறிப்பாக நீ தடுக்கக்கூடாது, புரிஞ்சுதா? தடுத்தினா அதுக்கப்புறம் எனக்கு ஏறுற கோவத்துக்கு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஏம்மா என்னை பிடிச்சிக்க மாட்டேற? நான் என்னடி தப்பாக பண்ணுறேன்? உன்னை பிடிச்சிட்டு இருக்கேன்னு தூக்கிட்டு இருக்கிறது குழந்தைங்க பண்ணுற விஷயம் தானே. ஏன்டி இருக்கலாம் தடை போடுற? அப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. உங்கள் ஆர்குமெண்ட் கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, உங்களை இந்த நாட்டுக்கு அனுப்புனது ரொம்ப தப்பு. இந்த ஃப்ளோரிடா உங்களை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கு, அது மட்டும் தெரியுது. இல்லை, இந்த நாடு தான் எப்படி நடந்துக்கணும்ன்ட்டு எனக்கு புரிய வச்சிருக்கு. கொன்றுவேன். நீங்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ளோரிடாவை மறக்க வைக்கிறது தான் எனக்கு முழு மூச்சான வேலை. ஃப்ளோரிடாவை எப்படி மறப்பேன் பாரு. இந்த ஸ்பெல்லிங் கூட மறக்க வைக்கல. பார்க்கலாம் முன்னாடி பார்க்கலாம். ஏய், அங்கே ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, இப்போ வேணான்ற. என்ன தாண்டா நினச்சிட்ருக்கு? அதை விட்டு இங்கே ஃப்ளோரிடாக்கு ஸ்பெல்லிங் சண்டை போட்டுட்ருக்கீங்க. உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உன்னை அனுப்பிச்சி வச்சு தான் தப்பு தான் இங்கே. ஆமாம், நான் ரெடி ஆகிட்டு வாங்க, ரெஸ்டாரண்ட் போகலாம். ஏய், நீ என்ன அவர்கிட்டயே இருக்க? அவர் விட்டு வெளியே வர மாட்டேன். உனக்கு அறிவு இல்லையா? போச்சு, வாங்கி கட்ட போகிறோம். அந்த ஆள் தூக்கி வச்சுட்டு இருக்கேன். அவள் என் பொண்டாட்டி. நான் இப்படி வேணா தூக்கி போனுக்கு என்ன வந்துச்சு? இப்போ நீ எது கத்திட்டு இருக்க? எனக்கு புரியல. அவளை விட பெரிய பொண்ணு நான் தானே. அவள் ஜஸ்ட் உங்கள் அத்தை பொண்ணு தானே, உங்கள் மாமா பொண்ணு. ஆனால் நீங்கள் என்ன கொஞ்சம் மாட்டீங்க, என்னகிட்ட பேசக்கூட மாட்டீங்க. அவளை மட்டும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. ஆண்டி கிட்ட சொல்லணுமா இதெல்லாம்? நான் நாங்கள் சொல்லிடுவோம்மா, சீரியஸாக தயவு செஞ்சு விடுமா, என்ன இறக்கி விடுமா. ஆமாம், நீ என் மாமா பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. நீ வெறும் என் மாமா பொண்ணு தான், ஆனால் அவள் என் பொண்டாட்டி, புரியுதா? அவள் என் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. புரிஞ்சுக்கோ, மூளை இருக்குல்ல, மூளை அது நல்லா ஏற்றிக்கோ, தெளிவாக புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே எப்படி வளர்க்குறது எனக்கு தெரியல. என்ன பண்ணாத, என்ன சொல்கிறா, அதை சொல்கிறா, அதை தான் நீ சொல்வியாம்மா. விட்டுமா என்ன? என்னை ஃபஸ்ட்டு இறக்கி ஒரு பொண்டாட்டின்னு சொல்கிறது நிறுத்துன்னுட்டேன். நீ ஏன் இருக்கிறீங்க? என்ன இன்னொரு வாட்டி பொண்டாட்டி சொல்லாதீங்க, அது இதுன்னு தான் சொன்னேன்னு வையேன், என் கோவத்தோட எல்லையை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. சரி சரி, அமைதியாக. சரி, சாரி. ஆனால் நீங்கள் அவன் முன்னாடி சொல்லாதீங்க, நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. எல்லாம் உங்களுக்கு பொறுமையாக விளக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் ப்ளீஸ்ப்பா. நீ என் செல்லம் தானே, என் பட்டு தானே, ஏன் என் பேச்சு கேட்கவே மாட்டீங்க? எதனா பண்ணிக்கோங்க. இப்போ அதை பற்றி பேச தெரியல. வரீங்களா இல்லையா? ரெஸ்டாரண்ட் போகலாம். யாரும் ரெஸ்டாரண்ட்டில் போக இங்கே ரெடியாக இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றும் இல்லை, போய் ரெஸ்ட் எடுப்போம். எனக்கு புரியல. என்ன விளையாடுறீங்களா? காலையில் கேட்டால் என்ன சொன்னீங்க? இப்போ தான் வந்தேன் நீங்கள். அதுக்கப்புறம் சரி ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. 2 ஹவர் உட்காந்து ரெடி ஆகிட்டு வந்தா இப்போ முடியாதுன்றீங்க. எனக்கு புரியல. எனக்கு தெரியாது. நான் ரெஸ்டாரண்ட் போயாகணும். ரெஸ்டாரண்ட் போவேன். என்னை கூப்பிட்டு போங்க. டே, என்னடா இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க, நீ அமைதியாக பார்த்துட்டு இருக்க, பேசுடா. 2 ரவுடி நடுவில் நிற்கிறமா, என்னை என்னம்மா பண்ண சொல்கிற? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலையே.
ஆனால் கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து அவளை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வரியா? நான் கூப்பிட்டு போகிறேன். ஏம்மா வாமா போகலாம் நம்ம. அதெல்லாம் முடியாது. நான் என் மாமா கூட தான் வருவேன். என் மாமா தான் என்னை கூப்பிட்டு போகணும். நீ என்ன, நீ அவர் கூட இருக்கலாம், என்னை வெளியே அனுப்பிக்க பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது. அவர் என் கூட வந்தாகணும். நீ அவர் கூட இங்கே தனியாக இருக்கிறதெல்லாம் நான் விட மாட்டேன். அவர் என் கூட வந்தாகணும். நீ போனா போவா கட்டி போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் கூட்டு போகிறேன், நல்லா இஷ்டம் இருந்தால் போ. இஷ்டம் இல்லையா நீயும் வீட்டில் இரு. நான் வரமாட்டேன். நான் எங்கேயும் வர தயாராக இல்லை. நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு தெரியாது. நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போகணும். எனக்கு தெரியாது. கூப்பிட்டு போவீங்களா இல்லையா? கடவுளே, என்னை விட மெச்சூரான மனுஷன்கிட்ட கொடுத்துப்போன்னு பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஆளுங்கிட்ட என்னை பொறுக்கி கொடுத்துருக்கே. என்ன விஷயம் அது சொல்ல? என்னால் முடியல உங்ககிட்ட. டே அண்ணா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நீ என்ன கையை கட்டி நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், எனக்கு புரியல. ஏதாவது சமாளிடா. 2 பேரும் கத்துறாங்க, அதான் இவர் காது கிட்ட கத்துறாடா. நான் முடியலடா, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீயாவது கண்ட்ரோல் பண்ண. 2 பேர்கிட்டே மாட்டிட்டு நான் முழிக்கிற. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எந்த ஐடியாவும் வரல. என்ன சமாளிக்கிறது இதுங்களா? என்னால் முடியல இதுங்கிட்ட. என்னாலே தான் முடியல. என்ன பண்ண சொல்கிற? வரீங்களா இல்லையா? எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன் நானும். வருவாரு, நீ கத்தாம இருக்கியா? கொண்டாட்டி நான் அதெல்லாம் வர தயாராக இல்லை. விட்டு சும்மா வருவார்னு அவ்வளோதான் ஒன்று பார்த்துக்கோ. ஆனால் நீ அவளை காருக்கு கூட்டிகிட்டு போ, நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். எனக்கு தெரியாது அவர் வரணும். நீ போய் உட்கார, அவர் வருவாருன்னு. கொண்டாட்டி நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரிடா, நான் போகிறேன். நீ அவனை கூட்டிகிட்டு வா. ஏய், எதுக்கு இறங்க இப்போ என்னை விட்டு? பரவாயில்ல, இப்படியே பேசலாம், ஓகேவா? நீ வாங்க, ரெஸ்டாரண்ட் போகலாம். அவளோட வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், நம்ம இங்கே இருக்கலாம். அவளுக்காக தானே வரமாட்டீங்க, எனக்காக வாங்க. நான் ரெஸ்டாரண்ட் போகணும். நான் இப்போ ஹோட்டலில் தான் சாப்பிட ஆசைப்பட்றேன். கூப்பிட்டு போவீங்களா மாட்டிங்களா? உன்னை கூட்டு போன போண்டாட்டி வா. நீ நான் மட்டும் தனியாக போகலாம், எங்கே வேணால் போகலாம் வா. ஆனால் அவள் கூட வரக்கூடாது. இப்போ நீங்கள் கூப்பிட்டு போகிற ரெஸ்டாரண்ட்டில் நீங்களும் நான் மட்டுமா இருக்க போகிறோம். அது மாதிரி நினச்சிக்கோங்க. வாங்க போகலாம். அவகிட்ட நான் தோற்று போக மாட்டேன். அவள் வீட்டுக்குலாம் ஓகே சொல்ல மாட்டேன், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அவகிட்ட தோக்க வேணாம், என்கிட்ட தோக்குறீங்களா? வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். முடியாது. நீ அவள் வீட்டுக்குள்ள ஓகே சொல்கிறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் வரலைன்னா வரல. நான் போனேன், நீங்கள் வர தேவையில்லை. விட்டு நீ போவேன். நீங்கள் தான் என்ன கூப்பிட்டு போக மாட்டீங்களே, நான் என்ன பண்ணுறது? இப்போ கூட ஒன்று இந்த செகண்ட் உன்னை கூப்பிட்டு போக ரெடி. ஆனால் நீ நான் மட்டும் ப்ளீஸ் பா, செல்லம் இல்லை, பட்டு இல்லை, அவள் ஒரு மாதிரி கேரக்டர் படிக்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நம்ம போகலாம், வாங்க பட்டு ப்ளீஸ். அவளும் வரட்டும் ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்படி கெஞ்ச வைக்கிறீங்கல்ல ப்ளீஸ் டி. அவர்கிட்டயே எனக்கு தோக்கடிக்காது டி. எனக்கு அது தோக்குற மாதிரி இருக்கு. நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேன். அவள் சொல்லி நான் கேட்குறது எனக்கு பிடிக்கலடி. நீங்கள் தான் அவகிட்ட நோ சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்கள் எஸ் சொல்ல போகிறது உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட, நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க. ஆனால் என் பொண்டாட்டி தான் அவளுக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்கிறா. என் பொண்டாட்டி குடிச்சது செய்கிறாளா இல்லை அவள் புருஷன் குடிச்சது அவள் செய்கிறாளா? ப்ளீஸ்மா, எனக்காக இந்த வாட்டி ஒத்துக்குமா, கெஞ்சி கேட்குறேம்மா ப்ளீஸ்மா. அப்போ நான் வரணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி நான் வரேன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன் சொல்லுங்கள். அப்போ நைட்டு நம்ம ரூமில் தான் நான் தூங்குவேன், அதுவும் உங்க கூட. இதுக்கு ஓகேவா? விளையாடுறீங்களா? இதுக்கு அது கண்டிஷன்? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் மாட்டேன்னா மாட்டேன். சரி, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்குறேன். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனால் போங்க, பூவை கட்டி போங்க. உனக்கு புருஷன் எல்லாமே எங்கன்னா போகணும்னு ஆசையாக இருந்தாலும் போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு புருஷன் வேண்டான்ட்டு போகிறது இருந்தால் போங்க, நான் போய் தூங்குறேன். அம்மா, பிளாக்மெயில் பண்ணுறியாம்மா நீ என்ன? நான் வெளியே போகிறேன் தூங்குறதுக்கு. அம்மா, வேறு ஏதாவது போடுமா? இது வேண்டாம்மா. வெளியே விடுன்னு. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் இங்கே தூங்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் இதே சாக்கா வைக்கக்கூடாது. சரிடி, நான் என்னடி உங்கள்கிட்ட பேச தானடி கேட்குறேன். நீ ஏன்டி ரொம்ப பண்ணுற? அதெல்லாம் புரியாதும்மா, ஏன் அப்படி பண்ணுறேன்ட்டு உனக்கு. இப்போ உனக்கு அது தெரிய வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சரி, அப்போ ஓகே தானே? ஓகே. அப்போ இன்னைக்கு நான் கூட தூங்கலாம். தூங்கலாமா? ஏன் இதே கேட்குற? நல்லா யோசிச்சுக்கோ. நான் அப்புறம் அது ஃபிக்ஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இல்லை சமாளிக்க சொன்னேன், அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன், ஏதாவது சொன்னீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் என் கோவத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் சொல்லிட்டேன். அப்போ நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு தெரியாது. கோவத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரியாது. நான் திரும்ப திரும்ப இதை தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் தான் சொல்லிட்டேன்ல. சரி சரி, நீ ஏம்மா என்னை நம்ப மாட்டுற? நாம ஒன்றா தூங்கலாம். போதுமா? உங்களுக்கு என்ன பேசணுமோ நைட்டு பேசுங்க, நான் கேட்குறேன். இதுக்கும் மேலே எப்படி சொல்கிறது சொல்லுங்களேன். வேணும்னா சொல்லட்டுமா? உங்கள் மேலே ப்ராமிஸ், போதுமா? இதுக்கும் மேலே உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் எல்லா வகையிலையும் சொல்லிட்டேன். நம்புறீங்களா நம்பலையா? இப்போ நான் நம்புறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனுக்காக நோ சொல்லிட்டேன்னு என்ன நிச்சயமாக தாங்கிக்க முடியாது அந்த நோவை. நான் சொல்ல மாட்டேன், நம்புங்க, போதுமா? ஓகே, அப்போ வா போகலாம். ஆனால் கண்டிஷன் போட்டே ஓட்டுறீங்கல்ல உங்களை. நீ வேற ஒருத்தருக்கு தானே ரெஸ்டாரண்ட் கிளம்புற, உனக்கா கிளம்புறியா இல்லை எனக்கா கிளம்புறியா? அதுக்குள்ள இப்படி தான் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, வாங்க கிளம்பலாம். நான் போய் தூங்குறேன், டயர்டாக இருக்கு. ஓ, போய் தூங்கு.
அப்போவே மனசுக்கு பட்டுது போக வேண்டான்னு. யோசிச்சிருக்கலாம், இவ கத்துறாளே நீ இவளுக்காக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் நான் பண்ண தப்பு. அதை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா நிம்மதியாக வீட்டில் இருந்திருக்கலாம். தேவையில்லாத இந்த டென்ஷனும் இல்லை, வருத்தமும் இல்லை. நான் இங்கே வந்தே இருக்கக்கூடாது போல். முதல் பண்ண தப்பே அதுதான். அதை பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தான் இங்கேருந்து ரெஸ்டாரண்ட் போனது. இங்கே வந்தே இருக்கக்கூடாது. ஏன் தான் வந்தனோ, நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு. இங்கே வராமலே இருந்திருக்கலாம். எல்லாம் போட்டு நம்மள தான் கொடுப்பத்துறாங்க. டேய், இன்னுமா நீ அங்கே நடந்ததை யோசிச்சுட்டு இருக்க? விட்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம். போய் படுப்போ, எதையும் யோசிக்காத, அதெல்லாம் மறந்துடுறா. இந்த பாருண்ணா, நீ சும்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத. அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேன்ட்டு மட்டும் எந்த விளக்கமும் கொடுக்காத, எதுவும் என்கிட்ட பேசாத பேசாத பேசாத. புரியுதா இல்லையா? நான் உனக்கு அப்பா அவர் அங்கே பண்ணதெல்லாம் நீ மறந்துடணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. நீ என்னன்னா அப்படி இப்படி இருக்க? அவர் பண்ணதெல்லாம் கரெக்டாக எனக்கு புரியலை. கம்முன்னு போயிடுனா நீ என்னை வெறுப்பேத்துறேன். அவன் ஒரு கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர. கம்முன்னு போயிடு. டேய், வார்த்தைலாம் ரொம்ப பெருசாக வருது, வேண்டாம். நீ கோவத்தில் இருக்க, ஏதாவது வார்த்தை விட்டுருவேன், வேண்டாம். நீ போய் இப்போ தூங்க, அவங்ககிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். நீ போ, நீ ரூம் போ. நான் எதுக்கு அவர் கூட பேசணும்? அவர் கூட நான் பேச தயாராகவும் இல்லை, அவரை பார்க்கவும் தயாராக இல்லை. அந்த மாதிரி கொலகாரம் முடிஞ்சு நான் பார்க்கவே தயாராக இல்லை. திருப்பி அந்த கொலகாரம் முகத்தில் நான் முழிக்கவே தயாராக இல்லை. தயவு செஞ்சு எனக்கு எந்த செமினாரும் வேணாம். தயவு செஞ்சு டிக்கெட் போடுங்க, நாளைக்கு நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க தயாரில்லை. எனக்கு கோவம் அப்படி வருது. நானும் கோவப்படக்கூடாதுன்னு இவ்வளோ பொறுத்துட்ருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் அந்த கொலகாரம் கூட இருக்க தயாராக இல்லை. எதுக்கடி அவனை கொலகாரன்ற எனக்கு புரியல. அவன் என்னடி பண்ணான்? அப்போ அவங்க 4 அடி இன்னும் சேர்த்து அடிச்சிருந்தான்னு வச்சுக்கேன், நிஜமாவே ஒரு ஜெயிலுக்கு தான் போயிருப்பார். அவர் கொலகாரம் தான் இல்லைன்றியா நீ? ஏய், அவனுங்க தப்பாக பேசினானுங்க, அவனுங்களை அடித்தான், புரியுதா? தப்பாக பேசினவங்கள தான் அடித்தான், அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் தப்பாக பேசினா அடிக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன வேணால் பேசுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறத நீ எப்படி போய் அடிப்ப? எனக்கு புரியல. எனக்கு அது புரியல. ஆனால் அதுக்கு நீ கட்டி சப்போர்ட்டுக்கு வர பற்றி எனக்கு அது இன்னும் காண்டாகுதுன்னா தயவு செஞ்சு நீ போயிடு. நீ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு விட்டுருங்க என்ன. அவர் பண்ணது ஒரு லூசுத்தனமான முட்டாள்தனமான தப்பு, புரியுதா? டே பொண்டாட்டி, நான் பண்ணது சாரிடா, மன்னிச்சுடா. நான் பாருடா, கோவமாகவும் வருத்தமாகவும் இருக்காதுடா. ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்குறேன்டா. நான் பண்ண தப்பு தான் ஒத்துக்கிறேன். சாரிடா, இந்த வாட்டி மன்னிச்சிடுறா. இது பாருன்னா, நான் யார்கிட்டயும் பேச தயாராக இல்லை. சொல்லிவிடு. தயவுசெய்து என்கிட்ட பேச வேணான்னு சொல்லு. அவங்கள பார்க்கவும் தயாராக, பேசவும் தயாராக. அவங்ககிட்ட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை. தயவுசெய்து அவங்கள தள்ளி போயிட சொல்லி அவங்கள என் கண்ணு முன்னாடி நிற்க வேணான்னு சொல்லு. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். டே சாரிடா, மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா. ஏன்டா கஷ்டமாக இருக்காதுடா, எனக்கு கஷ்டமாக இருக்குடா பொண்டாட்டி, ப்ளீஸ். அண்ணா தயவு செஞ்சு தள்ளி போக சொல்லி. எனக்கு அவர் மூச்சு காற்று என்கிட்ட படுறது எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது சொல்லிட்டேன். அவர் என்ன தள்ளி போக சொல்லி, அவர் என்கிட்ட நிற்க வேண்டாம் சொல்லி, என்கிட்ட பேச வேணான்னு சொல்லிட்டேன். ஏய், என்ன பண்ணுறீங்க? விடுங்க என்ன. எனக்கு உங்களை பிடிக்கலன்றல என்ன விடுறீங்களா? எனக்கு தொடாதே எனக்கு அருவருப்பாக இருக்குது. விடுன்னு என்ன. பொண்டாட்டி, ஏன்டி அப்படி சொல்கிற? ப்ளீஸ் டி, மன்னிச்சிடுறி. தெரியாமல் பண்ணிட்டேன். சாரி டி, உன் பேச்சு கேட்கல தான் ஒத்துக்கிறேன். மன்னிச்சிட்டு இனிமேல் எல்லா வாட்டியும் பேச்சு கேட்குறேன். ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடு. பொண்டாட்டி, உன்னை பற்றி தப்பாக பேசினாங்க தாண்டி அடித்தேன். மன்னிச்சிருடி. இல்லைனா நான் ஏன்டி அவங்க கிட்ட போய் சண்டை போட போகிறேன்? நான் எதை பற்றியும் பேச தயாரால, எதை பற்றியான விளக்கமும் எனக்கு தேவையில்லை. என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு என்னை தொடாதீங்க, என்னை விடுங்க. நீங்கள் தொடர்றது எனக்கு பிடிக்கல. என்னை விடுறீங்களா? என்கிட்ட பேசினாலும் என்னை தொட்டாலும் நான் எங்கன்னா போயிடுவேன் பார்த்துக்கோங்க. சொல்லிட்டேன், இங்கேயே இருக்க மாட்டேன் நான். என்னை விடுங்க அண்ணா, விட சொல்லி நான் எங்கன்னா போயிடுவேன். சரி, நம்ம எதுவும் பேச வேண்டாம், எதை பற்றி பேச வேண்டாம். வா, நான் போய் தூங்கலாம், வா. புரியல. நாம போய் தூங்கலாமா? நான் எதுக்கு உங்க கூட வந்து தூங்கணும்? சரிடி, பாடி, நம்ம போய் தூங்கலாம். பாருங்கள், எந்த கொலகாரம் கூட நான் தூங்க மாட்டேன், புரிஞ்சுதா? நீங்கள் தூங்குனா தூங்குங்க, தூங்க கட்டி போங்க, அது உங்கள் பிரச்சனை. நான் உங்கள் கூட தூங்க வரலை. என்னை விட்டுருங்க. நீங்கள் என்னை இப்போ இந்த நிமிஷம் விட்டால் போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்கள் என்னை தொடுறது எனக்கு பிடிக்கல. அவங்கள அடித்த கையில் என்னை தொடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னை விடுங்கன்றல. உங்களை பார்த்தா அவங்கக்கிட்ட வந்த ரத்தம் தான் ஞாபகம் வருது. உங்கள் கையிலலாம் அந்த ரத்தம் இருக்கும். எனக்கு உங்களை தொடாதீங்கன்றல. எனக்கு அருவருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு கொலகாரா, என்னை விடு. சரிடி, சரி, சாரி. என்ன பனிஷ்மெண்ட் கூட வாங்கிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு வா. எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமுக்கு வா, நம்ம பேசிக்கலாம். எந்த கொலகாரம் கூட இருக்கிற தயாரால, எந்த கொலகாரம் ரூமுக்கும் நான் வர தயாரா இல்லை. என்னை விடுறீங்களா? பார்ப்பட்ட நான் கிளம்பும் போதே சொன்னேன், நீ என் கூட தான் இருக்கணும்னு. புரியுதா இல்லையா? ஒழுங்காக கிளம்பி வா, நம்ம ரூம் போகலாம். நான் கிளம்பும் போது உங்ககிட்ட சொன்னேன், நைட்டு நீ மாறினா நான் மாறிடுவேன். ஒழுங்காக வந்துடு, எனக்கு கொலகாரனா மாற்றிடாது. நீங்கள் ஏற்கனவே கொலகாரம் தானே, புதுசாக என்ன மாற போகிறீங்க? அதெல்லாம் உங்கள் கூட படுக்க தயாரா இல்லை. என்னை விடுறீங்களா? சரி, என்ன கோவமாக வேணா இரு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ நைட்டு எதுவும் பேச வேண்டாம். கோவம், வருத்தம், ஆத்திரம் எல்லாமே பரவாயில்ல, நாளைக்கு பேசிக்கலாம். அமைதியாக பேசுகிறோம். ஒழுங்காக என் கூட ரூமுக்கு வந்துடும். ரூமுக்கு வந்துடுன்னு. நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், என்னை விடுங்கன்னு.
டேய் அவளே கோவமாக இருக்கா, நீ ஏன்டா அவளை வெறுப்பேற்றிட்டு இருக்க? விடண்டா அவளை, இங்கே நீ போயேண்டா. அதெல்லாம் உனக்கு தெரியாது மச்சான். நான் இங்கேருந்து கிளம்பும்போதே அந்த கண்டிஷன் போட்டு தான் நான் கிளம்புனேன். அவள் நைட்டு என் கூட இருக்குன்னு சொன்னதுனால மட்டும் தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். நான் வந்தே இருக்க மாட்டேன். அவள் தான் வரேன்னு வாக்கு கொடுத்தா. நான் அத்தனை வாட்டி கேட்டேன், அத்தனை வாட்டிக்கும் அவள் இருக்கேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாது, அவள் வந்தே ஆகணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசிக்கலாம், பொறுமையாக பேசிக்கலாம். இப்போ பேசவும் ரெடி, காலையில் பேசவும் நான் ரெடி. ஆனால் எது வந்தாலும் என் ரூம்குள்ளே தான். இப்போ அவன் ரூமுக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா நான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. அவளை வர சொல்லு. வாடி கொண்டுட்டு வாணிட்டேன். ஆனால் நான் யார் கூடயும் இருக்க தயாரில்ல. தயவு செஞ்சு என்னை விட சொல்லு. நான் ஏன்னா இப்படி கம்முன்னு இருக்கு, எனக்கு பிடிக்கல. நான் விட சொல்லணும் அவரை. எனக்கு பிடிக்கல. வலிக்குது, இருக்காதீங்க. ஏன் அப்படி என்ன இருக்கிறீங்க? விடுங்க, எனக்கு வலிக்குதுன்னு. வா, நம்ம ரூமுக்கு போகலாம். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நான் பேசுகிறேன், புரிய வைக்கிறேன். வா. நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை. உன்னை ஒருத்தன் பார்த்தாலே அடிப்பேன். உன்னை பற்றி பேசியிருக்கேன். நான் எப்படி அடிக்காம வருவேன் எனக்கு தெரியல. உன்னை பார்த்தாலும், உன்னை பேசினாலும், உன்னை சீண்டினாலும் அவங்களை கொலையே பண்ணிடுவேன். புரிஞ்சுக்கோ. அதை தான் நானும் சொல்கிறேன். நீ ஒரு கொலகாரன். நான் மட்டும் என்ன சொல்கிறேன்? நான் கொலகாரன் கூட இருக்க விரும்பல. என்ன விடுறீங்களா? டேய் அவளே கோவமாக இருக்கா, நீ ஏன்டா அவளை இன்னும் வெறுப்பேற்றிட்டு இருக்கா? விடுறா, அவள் வருவா, விடுன்றல. நான்லாம் வர தயாரில்ல, என்னை விட்டு போக சொல்லுங்க. நான் விடுங்கன்னு. இதோ பார் பொண்டாட்டி, நீ எவ்வளோ வேணா கோமாந்துக்கோ, எவ்வளோ வேணா கத்து, என்ன வேணா பேசு. இப்போ பேசினாலும் நான் கூட பேச ரெடியாக இருக்கேன். நாளைக்கு பேசினாலும் பேசலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமுன்னு சொல்லிட்டேன். வா, நம்ம ரூமுக்கு போகலாம். வான்னிட்டேன். உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் என் மேலே காட்டு. என்னை கத்து, அடி, என்ன வேணா பண்ணி எனக்கு ஒன்று கூட போடு. எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமில் பண்ணு. வா போகலாம். இது பாருங்க, நான் யாருக்கும் பொண்டாட்டியாக இருக்க தயாரில்லை. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பொண்டாட்டியாகவே இருக்க தயாரில்லை. சும்மா பொண்டாட்டி கூப்பிடாதீங்க. எனக்கு கருவறுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லை. புரியுதா? இதோ பாரு, நீ என் பொண்டாட்டி தான். இல்லைன்னு சொன்ன அவ்வளோதான். உன்னை பொழந்துருவேன் பார்த்துக்கோ. கோவம் ஏறுது, கொன்றுவேன். எனக்கு தான் தெரியுமே நீங்கள் கொலகாரன். நான் எந்த கொலகாரனுக்கும் பொண்டாட்டியாக இருக்க தயாராக இல்லை. குறிப்பாக உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டியாக இருக்கவே நான் தயாராக இல்லை. நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை. புரியுதா? நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை. புரிஞ்சுக்கோங்க. திவ்யாம்மா வேணாண்டா, நீ கோவத்தில் நிறைய பேசுகிற. வேண்டாம், அமைதியாக இரு. இதை வந்து நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், இல்லை பொறுமையாக பேசிக்கலாம். வார்த்தை தான் பெருசாக வருது. வேண்டாம், அமைதியாக இருடா. அண்ணா சொல்கிறல, அண்ணா சொன்னால் கேட்பால. அமைதியாக போய் நீ தூங்குடா. ஃபஸ்ட்டு போய் தூங்கி ரிலாக்ஸ் ஆகும். எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், பொறுமையாக பேசிக்கலாம். நீ போய் தூங்குடா, போ. அண்ணா நீ தானே பார்த்தேன், எவ்வளோ கெஞ்சினேன், எவ்வளோ கத்தனை, எத்தனை வாட்டி பேசினம்மா, விடுமா, நான் இருக்கேன்ல, வாமா. அப்போ என்னை மதிக்கல தானே? அப்போ நான் வேண்டாம் தானே? இப்போ மட்டும் வந்து சீன் போடுறாங்க, எனக்கு புரியல. நான் எவ்வளோ கெஞ்சினேன். அப்போ என்னை விட அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க ஈகோ, அவங்க கோவம், அவங்களோட பிடிவாதம் தானே. இப்போ வந்து சும்மா நடிக்க வேண்டாம்னு சொல்லு. நான் தயவுசெய்து என்னை விட சொல்ல. எனக்கு பிடிச்சிட்டு இருக்கிறது பிடிக்கலடா, என்னை விட சொல்லுண்ணா. டேய் அவளே கொஞ்சம் வருத்தமாகவும் கோவமாகவும் ரெண்டும் கலந்து அவளே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கா. தயவுசெய்து அவளை விடாட்டா. அவள் போய் தூங்கட்டும், நீ போய் தூங்கு. தயவு செஞ்சு ரிலாக்ஸ் ஆகுங்க ரெண்டு பேரும். எதுவும் வந்தாலும் காலைல பேசிக்கலாம்டா. சொன்னால் கேள்றா. நீ போய் ரூமில் தூங்கு. அவள் என் கூட தூங்குவா, போ. அதெல்லாம் முடியாது மச்சான், முடியாது. அவள் என் கூட தான் தூங்கணும். எனக்கு தெரியாது, அவள் என் கூட தான் தூங்கி ஆகணும். என்ன பிரச்சனை வேணாலும் நான் இப்போ பேசுறடி, காலையில் பேசுறடி, என்ன வேணால் பேசுறடி, எதுவாக தான் ரூமுக்கு வர சொல்லி நான் பேசுகிறேன். அவளுக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் என் கூட தான் தூங்கணும், என் கூட தான் இருக்கணும். இந்த நைட் அவள் என் கூட தான் இருக்கணும். அதை நான் மாற்றிக்க தயாராக இல்லை. எதுக்காகவும் மாற்றிக்க தயாராக இல்லை. இப்போ பாருங்கள், கெஞ்சி கேட்குறேன், மரியாதையே கேட்குறேன், விட்டுருங்க. என் கோவம் ஒருத்துக்கு மேலே எல்லாம் மீறிச்சுன்னா மரியாதையே இருக்காது. நான் சொல்லிட்டேன். நானும் பொறுமையாக மரியாதையாக பேசணுன்ட்டு வார்த்தையை விடக்கூடாதுன்னு எவ்வளோ பொறுத்து பேசுகிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்றேன். உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோமா திட்டணும்னு தோன்ற திட்டு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கத்து, அடி, எனக்கு ஒன்று கூட போடு. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமில் பண்ணு. வா நம்ம ரூமுக்கு போகலாம். அண்ணா ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். நான் என்னை விட சொல்லணும். எனக்கு பிடிக்கல. நான் என்னை விட சொல்லுண்ணா. அண்ணா நீயாவது என் பேச்சு கேளு. நான் விட சொல்லுண்ணா. டேய் அவள் இப்படி கதறால, விடண்டா. ஏன்டா அவளை கொடும்படுத்துற? மச்சான் பாரு மாப்பிள்ள, விடு. அவள் வருவா. நீ ஃபஸ்ட்டு விட்டுட்டு ரூமுக்கு போன. அவள் வருவா, நீ விட்டு போ. அதெல்லாம் முடியாது மச்சான். வந்தே அவனுக்கு என் கூட வந்தே ஆகணும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நான் அவட்ட பேசுகிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டதுக்கப்புறம் அவன் கூட உங்கள் ரூமுக்கு வருவா. இப்போ விடுனேன். இப்போ விட்டுட்டு நீ ரூமுக்கு போ. நான் சொல்கிறேன்ல, என் பேச்சை கேளு. டேய் மச்சான், அதெல்லாம் சரிப்பட்டு வர. அதெல்லாம் சொன்னால் கேள்றா. மாப்பிள்ள அவள் வருவா. நான் அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ உள்ளே போறியா? சொல்கிறேன்ல. டேய் நீ சொல்கிறேன்னு தான் போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோ. அவள் வர வரைக்கும் நான் ட்ரெஸ் பார்த்த மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். வந்ததுக்கப்புறமா தான் நான் உட்கார கூட செய்வேன். நான் சொல்லிவிட்டு நான் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன் வர வரைக்கும். இதை நான் பண்ணு. ஃபஸ்ட்டு போய் ரூம் போ. அவள் வருவா, நீ போனிட்டேன். சரி. அண்ணா நான் அதெல்லாம் போக மாட்டேன். நீ எதுக்கு நான் வருவேன்லாம் சொல்கிற அவர்கிட்ட? அதெல்லாம் முடியாது. நீ ஃபஸ்ட்டு அமைதியாகும். நீ இப்போ எதுவும் பேச தேவையில்ல. நான் உன்ட்ட எதுவுமே கேட்கல. அமைதியாக இரு. நீ எதுவும் பேச தேவையில்ல. அமைதியாக இரு, அவ்வளோதான். சரி, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அமைதியாக இரு. எதுவும் இல்லை, பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். அமைதியாக இரு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இவன் அண்ணா கிட்ட வா. என்னடா என்ன சொல்லு. ஆனால் நான் இவ்வளோ கத்துறேன். அவருக்கு எங்கன்னா புரியுதா? அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிட்டு போனாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் ஷேர் பண்ணிப்பாங்க, என்ன வேணால் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு போய் யாராவது அடிப்பாங்களா? இதுனா நார்மல் பிஹேவியர். எனக்கு புரியல.
அதான் நான் எவ்வளோ நேரம் கத்துறேன், விடுங்கத்தான் விடுங்கத்தான், வேண்டாத்தான், இது பிரச்சனை வேண்டாம், இது தேவையில்லை, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், வேண்டாம் எவ்வளோ கெஞ்சு. ஏதாவது ஒரு காதில் வாங்கினாரா நீயே சொல்லு? நிஜமாவே அவங்கள அந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய ரீசனே இல்லைண்ணா. உனக்கு புரியுதா? எப்படி அடித்தாரு பார்த்தல. எனக்கு இந்த பிஹேவியர் புரியல, எனக்கு இது எப்படி விளக்குறதுன்னு தெரியல, அவ்வளோதான் நான் சொல்வேன். அவன் அப்படி தான்டா, இங்கே அவன் அப்படி தான் இருக்கான். நீ அங்கே பார்த்தவன் அவன் கிடையாது, நீ இந்தியாவில் பார்த்தவன் அவன் கிடையாது. உனக்கு புரியுதா? அவன் நிறைய மாறிட்டான். உனக்கு நான் பொறுமையாக விளக்குறேன். நீ பார்த்தா அவன் இல்லை, இது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ நீ டென்ஷன் ஆகாமல் அண்ணாக்கு ஒரே ஒரு வேலை சரியா போயிட்டு அவனை சமாதானப்படுத்துடா. கெஞ்சி கேட்குறேன், போய் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்து ப்ளீஸ். அண்ணா தப்பு பண்ணது அவரை போய் சமாதானப்படுத்த சொல்கிறேன். என்னன்னா நீ ஏன்னா இப்படி மாறிட்ட? அவர் பண்ணது உனக்கு தப்பாக தோணலையாண்ணா? உனக்கு அது தப்புன்னு தெரியலையாண்ணா? நீ என்னண்ணா அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுற? அவனுங்க என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசியிருந்து என்னை ஹர்ட் பண்ணியிருந்தா அப்போ இவர் அடித்தார்னு வச்சுக்கேன், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவனுங்க என்னென்ன பேசிட்டு போட்டோன்னா நான் அதை கேட்கலல்ல. இப்போ நமக்குள்ளே ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சைலண்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லண்ணா. அதுக்கு போய் யாராவது சண்டை போடுவாங்களாண்ணா? இது நார்மல் பிஹேவியரே இல்லை. உனக்கு புரியுதா இல்லையா? யாராவது நார்மலாக இருக்க மனுஷன் போய் இப்படி பண்ணுவானா? நான் ஒத்துக்கிறேன்டா, அது நார்மல் பிஹேவியர் இல்லை, அவன் பண்ணது எல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது அவனுக்கு தப்பு இல்லைடா. நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ என்னால் உடனே எதுவும் சொல்ல முடியாது. நான் உனக்கு எல்லாம் தெளிவாக பொறுமையாக புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் அவனை தப்பாக நினைக்காத. ஃபஸ்ட்டு போய் அவனை சமாதானப்படுத்திட்டா. அவன் அப்படியே நிற்பான். அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னு சொல்ல முடியாது. நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் போகலைன்னா அவன் என்ன ஆவான்னு என்னால் சொல்ல முடியாது. தயவுசெய்து போ. அதே மாதிரி அங்கே டேபிளில் ஒரு மாத்திரை வச்சுருக்கேன், தயவுசெய்து அவங்ககிட்ட கொடு. இந்த நிமிஷம் நான் போய் அதை கொடுத்தா அவன் போட மாட்டான், நீ கொடுத்தா மட்டும்தான் போடுவான். அதனால் அதை கொடுத்து அவனை போடவை. அதை போட்டால் தான் அவன் தூங்குவான். அவன் தூங்கி எழுந்தால் நார்மலாக ஆகிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், அவனுக்கு புரிய வைக்கலாம். அப்புறம் நீ அவனை என்ன வேணால் பண்ணு, நான் எதுவுமே கேட்கல. இப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு அந்த மாத்திரையை கொடுத்து தூங்கவை. மாத்திரையா? என்ன மாத்திரை? அவர் எதுக்கு மாத்திரை போடுறாரு? டே, அவன் ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்தில் இருக்கான், கோவத்தோட உச்சத்தில் இருக்கான். அந்த மாத்திரை போட்டால் தான் அவன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆவான். அதை போய் கொடு, அவன் போடட்டும். போட்டதுக்கப்புறம் நீ நார்மலாக பேசு, எதுவுமே பேசாது, எந்த கதையுமே பேசாத, ஜென்ரலாக பேசு. அவன் கொஞ்சம் நார்மலாவான். அதுக்கப்புறம் அவன் தூங்கிடுவான். அவனை ஃபஸ்ட்டு தூங்கவை. அவன் தூங்கட்டும். காலையில் எழுந்த உடனே அவனுக்கு புரிய வைக்கலாம். அவன் இப்போ தூங்காமல் அந்த மாத்திரை போடாமல் அவனாக இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னு என்னால் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், அவனை போய் மாத்திரை போடவை. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? நீ இருந்ததுனால மட்டும்தான், நீ பேசினதால மட்டும்தான் அவன் கம்மியாக அடிச்சிருக்கான். இல்லைன்னா அவன் இருந்த நிலைக்கும் அவன் இருந்த கோவத்துக்கும் நீ சொன்ன மாதிரி அவனுங்க வேறு வழியாக தான் போயிருப்பானுங்க. நீ தடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவன் கம்மியாக அடிச்சிருக்கான். நான் சொல்கிறேன், உன்னால் மட்டும்தான் அவன் கம்மியாக அடிச்சிருக்கான். நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன், எல்லாம் சொல்கிறேன், எல்லாம் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். புரியுதா? இப்போ வேண்டாம், இந்த டாபிக் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ ஃபஸ்ட்டு அவனை சமாதானப்படுத்தி அவனை தூங்கவே அவனை நார்மலாக ஆக்கு. அது மட்டும் போதும், மற்றதில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா அவர் எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரை போடுறாரு? அவருக்கு அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது? என்ன மறைக்கிறீங்க நீங்கள் என்கிட்ட? நான் அமைதிப்படுத்தினதுனால தான் அவர் இவ்வளோ கோவம் கம்மியாக பண்ணியிருக்காருன்னா அப்போ அவர் கோவத்தோட உச்சம் எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு புரியல. அவருக்கே இவ்வளோ கோவம் வருது, அவர் ஏன் இப்படி இருக்காரு எனக்கு புரியல. என்ன மறைக்கிறீங்க நீங்கள் என்கிட்ட இருந்து? அப்போ ஏதோ விஷயங்க இருக்குது. என்ன விஷயம்? தயவுசெய்து சொல்லுங்கள். தயவுசெய்து நீங்கள் மூடி மறைச்சி என்னை பைத்தியக்காரியாக்கிறத விட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே நான் புரிஞ்சுக்கிறேன் என்னென்னு. தயவு செஞ்சு சொல்லுண்ணா, என்னென்ன பிரச்சனை அவருக்கு எனக்கு புரியல. அவர் ஏன் இப்படி இருக்கார்? இது நிஜமாகவே ஒரு சாதாரண மனுஷனோட பிஹேவியர் இல்லைண்ணா. என்ன தானே அவருக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்லுண்ணா, நம்ம பார்த்துக்கலாண்ணா. இதோ பாரு, நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டும். இப்போ அவனையும் சமாதானப்படுத்து, நீயும் நார்மலாகு. 2 பேருமே சகஜமாக வாங்க, நார்மலாக ஆகுங்க. அதை பற்றி நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். நான் கெஞ்சி கேட்குறேண்ணா, அது என்னன்னு சொல்லிடுண்ணா. நீ மறைக்க நான் யோசிச்சு எனக்கு இன்னும் அது என்னன்னு தெரியாமல் வேண்டாம். நான் என்னன்னு தெரிஞ்சிட்டா கூட இதுதான்ட்டு நான் ஒரு தெளிவாயிடுவேண்ணா. நான் பல விஷயம் யோசிச்சு வேண்டாண்ணா. அப்புறம் ஒவ்வொரு புது பிரச்சனையாக வந்து எனக்கு புரியுதா? வேண்டாம், நீ சொல்லிடு, நான் புரிஞ்சிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் புரிஞ்சிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்லிவிடு, நான் கெஞ்சி கேட்குறேண்ணா. என்னவாக இருக்கும்னு யோசித்து குழம்புறதை விட இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா நான் நிம்மதியாகிடுவேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுண்ணா, கெஞ்சி கேட்குறேண்ணா, சொல்லிடுண்ணா. என்னை யோசிக்க வைக்காதண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஃபஸ்ட் நீ அதுக்கு பதில் சொல்லு. இப்போ
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினல்ல, அவன்கிட்ட கத்துனியே, நான் உன் பொண்டாட்டி இல்லை 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 இல்லைன்னு கத்துனியே. அதாவது அப்போ அவன் அடித்தானா நீ அவன் பொண்டாட்டி இல்லை, அவன் யாராவது தூக்கி போட்டு மிதிச்சாலோ இல்லை அவனுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் நீ அவன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல வரியா? எனக்கு புரியல. நீ அப்போ என்ன சொன்ன? நான் உன்னை கட்டிக்க தயாரா இல்லை, நான் உன் பொண்டாட்டியாக இருக்க தயாரா இல்லை, அந்த மாதிரி தானே சொன்னேன். அண்ணா நான் அது கோவத்தில் சொன்னது. கோவத்தில் சொன்ன வார்த்தைக்கெலாம் அர்த்தம் கண்டுபிடிக்காத. அது நான் அவர் அப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற கோவத்தில் சொன்ன விஷயம். அதுக்காக நான் அவர் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிட முடியுமா? இல்லை நான் அவரை விட்டுருவேண்ணா? நான் ஏன் அவரை விட போகிறேன்? அது கோவத்தில் என்னை மீறி வந்த வார்த்தை. நான் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் அந்த நிமிஷம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன சாதாரண வார்த்தை மட்டும்தான் அது. நான் எப்படின்னா அவரை கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பேன்? என் லைஃபே அவர் தானேண்ணா. அவனை பற்றி உனக்கு தெரியணுன்னா ஃபஸ்ட்டு அவன் ரிலாக்ஸ் ஆகணும், அவன் தூங்கட்டும். அவனை போய் ஃபஸ்ட்டு நீ தூங்க வை, தூங்க வச்சுட்டு இங்கே வா, அப்புறம் நம்ம பேசலாம். எல்லாமே சொல்கிறேன், நீ வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். உனக்கு அவனை பற்றி எல்லா விஷயமும் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு அவன் தூங்கணும். அவனை தூங்க வச்சுட்டு மட்டும் வா. அண்ணா அவர் தான் உள்ளே போயிட்டார்ல, அவர் தூங்கிடுவார். அவர் எதுக்கு தூங்க வைக்க சொல்கிற? அவர் தான் போயிட்டார்ல, அவர் தூங்கிப்பார். நீ இன்னும் விஷயத்தை மறைக்க எனக்கு இன்னும் யோசனையாக இருக்குது. தயவுசெய்து நீ சொல்லு, நம்ம பேசலாம். என்ன சொல்லு? அவன் தூங்க மாட்டான்டா, நீ வர வரைக்கும் நின்றுட்டு தான் இருப்பேன்னு சொன்னான்னா அவன் நின்றுட்டே தான் இருப்பான். அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் எப்படி நிற்கிறானோ அப்படியே அந்த கோவத்தோடு அப்படியே நின்றுட்டு இருப்பான். தயவு செஞ்சு அவன்கிட்ட கொஞ்சம் சமாதானமாக பேசி அவனுக்கு அந்த மாத்திரையை கொடுத்து அவனை தூங்கவே. அவன் தூங்கினதுக்கப்புறம் நீ வா, நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன். உனக்கு எல்லாமே நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நான் அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன், உனக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இன்றைக்கி எல்லாமே சொல்லிடுறேன். நீயும் தெளிவாயிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவனை கொஞ்சம் நார்மலாகிட்டு அவனை தூங்க வச்சுட்டு வாடா, கெஞ்சி கேட்குறேன். அவன் நீ போகாமல் தூங்க மாட்டான். அவன் நின்ன நிலையிலே தான் நிற்பான். அண்ணா அது அண்ணா சொன்னால் நீ கேட்பல்ல? அண்ணா சொல்கிறல்ல, ஃபஸ்ட்டு அவனை தூங்கவே. அந்த டேபிள் மேலே தான் மாத்திரை வச்சுருக்கேன், அதை மட்டும் ஒன்று எடுத்து கொடு. அவன் போடட்டும், அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும். அவன் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் வா, நம்ம பேசலாம். அதே மாதிரி அவன் என்ன பேசினாலும் என்ன கற்றுனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட. திருப்பி கத்தாத, கோவப்படாத. அவன் நிச்சயமாக அவன் போன நிலைக்கு அவன் என்ன வேணால் பேசுவான், என்ன வேணால் கோவத்தை காட்டுவான். நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அவனை அமைதி மட்டும் படுத்து ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிண்ணா, நான் போய் தூங்க வச்சுட்டு அந்த மாத்திரையை கொடுத்துட்டு வரேன். வருத்தமாக போகாத, சோகமாக போகாத, நார்மலாக பேசு. அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் கொஞ்சம் அமைதியாக இரு, அவ்வளோதான். சரிண்ணா, சரி.